பிறர் நம்ம புகழ்றாரு. அடுத்து என்ன தெரியுமா? நாம புகழ்றா எல்லாம் செய்யறோம். சரி, இப்போ 4வது பார்ப்போம். பிறர் நம்மளை புகழ்வாங்க. அந்த பெருமை வரக்கூடாது. எல்லாரும் தூக்கி விடுவாங்க. இவங்களா பெரிய இன்ஜினியர் ஆச்சு, இவங்களா பெரிய அவங்க பாஸ்டர் மகனாச்சு, பெரிய அப்படின்னு கூடுவாங்க. அந்த மகிமை நமக்கு தேவையில்லை. அந்த பெருமையில் அப்படி கெத்தா ஆடுறது. எப்படி அவங்க இவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அதனால அது அவங்க சில பேர் அவ்வளோ பேசலாம். நீங்கள் நல்ல பிரசவம் பண்ணுவீங்க, வல்லமையான பிரசவம் பண்ணுவீங்க அப்படியா அப்படி கேட்டு விட்டுருவேன். உள்ளே போகுதுருக்கு பிறகு உள்ளே போய் நம்மளை ஆடுறதுக்கு கண்டிக்க மாட்டேன். அப்படியா நான் இந்த வருஷத்தில் பாஸ்டர் அவங்களுக்கு போதிக்கிறேன். அப்போ என் மனசுல எனக்கும் கேட்கும்ல, பிறகு நம்ம புகழ் இடம் கொடுங்க. அதாவது இடம் கொடுனா அந்த 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 புகழ் பெருமையில மயங்கிடாதீங்க. பிறகு புகழ்தான் புகழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, அதிலே மயங்கிடக்கூடாது. என்னடியே போகிறேன்னு சொல்லுவானே, போதகரே அப்படி ஐசிக்கு எடுத்து அவள் மாட்டி விட்டு கேட்குறான். ஏசு எப்படி ஏதாவது வசியமா ஞாயிற்றுக்கிழமை எந்த கற்பனை நல்லது, அல்லது இத்தனை பேர் ஒரு மனைவி இத்தனை புருஷன் இருக்காங்க, எந்த புருஷன் அவங்கள இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயக்கிறதுலாம் நல்ல போதகரே அப்படின்னு செஞ்சாலும் ஏசு சொல்லுவாங்க. ஐசிச்சு என்ன செய்யலாம், எப்படியாவது ஒரு சின்ன ஒரு லைனை தப்பு விட்டாலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வேலை பார்த்து கொண்டு நிறுத்திடலாம் குற்றச்சாட்டுன்னு போனான். ஏசு என்ன சொன்னார், நல்ல போதகரே என்ன சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லுறியா ஏன் நல்ல போதகர்னு சொல்லுவாங்க கூட அப்படின்னு ஐசிக்காக நிறைய பேர் ஐசிப்பாங்க. நம்ம வாசிக்கலாம். யோவான் 5 அதிகாரம் 44. இங்கே